ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். திரும்ப ஒரு புதிய நாளை நம் காணும்படியான பலத்தை நம்ம கட்டளையிட்டு தந்தார். எஸ்ஐயா 26:12 கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர் என்று வாசிக்கிறோம். நம் ஆண்டவர் தான் சமாதானத்தை நமக்கு தர முடியும். அவரை குறித்து திருமறை சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு, சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது விழுந்தது என்று வாசிக்கிறோம். இந்த ஆண்டவர் தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் செல்லும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். அன்பான குடும்பத்து மக்களே, இந்த வாழ்க்கையில நிறைய சூழ்நிலையில சமாதானத்தை இழந்து நாம் நிற்கிறோம். சமாதானம் இல்லாமல் அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் தந்திருக்கிற சமாதானம் விலையேற பெற்றது. இந்த சமாதானத்தை ஒருவரும் நம்மை விட்டு விலக்க முடியாது, அதை குலைத்து போடவே முடியாது. இந்த சமாதானத்தை நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார் என்று திருமறை சொல்லுகிறது. ஒருவேளை சமாதான பிரபுவா இந்த உலகத்திலே வந்த அந்த இயேசுவானவர் நம் பட்சத்தில் இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமாய் சமாதானத்தை நாம் காண முடியும். அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒருவேளை இந்த காலை நேரத்துல சமாதானமே இல்லைன்னு சொல்லி கலங்கி நிக்கிறோம்ல, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நிறைய பேரோட உள்ளத்துல மிகப்பெரிய பாரம் ஏதோ அடித்து கொண்டே இருக்குல்ல, ஏதோ இனம் புரிய முடியாதபடி ஒரு பாரம் நம்மை பாடுபடுத்திக் கொண்டே இருக்கிறதுல, ஏதோ ஒரு யோசனை, ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு வியாதியினுடைய கொடூரம், ஏதோ ஒரு கடன் பிரச்சனை, ஏதோ ஒரு மனபாரங்கள், ஏதோ ஒரு துர்ச்செய்தி சமாதானத்தை இழக்க செய்து கொண்டே இருக்குதுல, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன். பாருங்க, நிச்சயமா இன்னைக்கு இருக்கிற பாரம் இன்னைக்கு கொஞ்சம் நிமிஷத்துல ஒண்ணெல்லாம் போயிடும். இன்னைக்கு இருக்கிற மன வேதனைகள் இன்னைக்கு கொஞ்சம் நிமிஷத்துல உண்மையில நம்ம மாறி போயிடும். ஆண்டவரால முடியும். சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டு தர முடியும். நம்மை சமாதானத்தோடு வாழச் செய்ய அவரால முடியும். சமாதான பிரபு. இந்த உலகத்துல கஷ்டத்தோடு வாழ ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவர் அல்ல. நம் சமாதானத்தோடு இந்த உலகத்துல வாழவே ஆண்டவர் விரும்புகிறார். கவலைப்படாதீர்கள், இந்த ஆண்டவர் தான் இந்த சமாதானத்தை நிச்சயமாய் நமக்கு கட்டளையிட்டு தருவார். இந்த நாள் சமாதானத்தின் நாளாக மாறட்டும். உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய பிரச்சனை கொடுக்கட்டும். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துல சமாதானம் இல்லாமல் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்துல ஒரு நீங்காத சமாதானத்தை தர வேண்டுமா செஞ்சிரும்ப்பா. ஏதோ ஒரு துர்ச்செய்தி, ஏதோ ஒரு பாரங்களை அடித்துக் கொண்டே இருக்கிறதப்பா. மீண்டு வரக்கூடிய பலத்தை கட்டளையிட்டு தான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆண்டவர் நீரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விசேஷத்த சமாதானத்தை நீர் உருவாக்கி தர வேண்டுமா பலப்படுத்து. இயேசுவின் மூலம் ஜெபம் கிளம்பின நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.